4வது வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்கிறதான ஒரு வசனம். இதுக்கு அர்த்தம் என்னவென்று கேட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளோ கர்த்தருடைய மனைவிகளோ ஊழியக்காரர்களோ யாராக இருந்தாலும் வாஞ்சையாக இருப்போமானால், பிரியமாக இருப்போமானால், கர்த்தர் அவர்களுக்கு வருகிறதானே எல்லா ஆபத்துகளிலும், நெருக்கத்திலும், வியாதியிலும், பிரச்சனையிலும், கடன் பிரச்சனைகளிலும், உலகத்தில் இருக்கிறதான உலக காரியங்கள் அவர்களுக்கு எந்த ஒரு காரியமும் எதிராக இருந்தாலும் அதில் கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் நின்று அதிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் சோத்திரம். இந்த வேத புத்தகத்தில் பார்க்கிறோம், சிங்கத்தின் கெபியில் போட்டதான ஒரு தேவ மனுஷனுக்கு கூட தேவன் என்ன செஞ்சாராம்? விடுவித்தார். காரணம், அவரும் இந்த வேத வாசிக்கிறதையும் தேவனத்திலையும் அதிகமாக வாஞ்சையும் பிரியமும் தியாகமும் உண்மையாக இருந்தபடினாலே அவர் சிங்கத்தை கேள்வியில் போடும்போது கூட அவர் பயப்படவில்லை. ராஜாக்கள் அவருக்கு விரோதமாக, அனைத்து மக்களும் விரோதமாக எழுந்து நிற்கும் போது இவர் ஒரே ஆள் மாத்திரம் கர்த்தர் மேல் ஒரு உறுதியாய் நம்பிக்கையாக இருந்தபடினாலே சிங்கத்தின் கேள்வியில் போடும்போது அவர் பயப்படவும் இல்லை, கலங்கவும் இல்லை, கண்ணீரிடவும் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை, கர்த்தர் எனக்கு எல்லாம் தீமையிருந்தும் எனக்கு விலகி காப்பார், மரணத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் என்னை விடுவிப்பார், நான் ஆராய்கிற தேவன் என்னை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லுகிறதான ஒரு உறுதியான நம்பிக்கையோடு இருந்தார். இரண்டாவது, அந்த சிங்கம் தேவனால் உருவாக்கப்பட்டது தான். இந்த சிங்கம் தேவனால் உருவாக்கப்பட்டது தான். ஆனால் தேவன் இந்த சிங்கத்துக்கு முன்கூட்டியே ஜெபவீரன் தானியேலை இங்கே போடுவாங்க, நீ அவனை என்ன செய்யாத, ஒன்றும் செய்யாத அப்படிங்கிறதான ஒரு கட்டளையை கொடுத்தார். அந்த சிங்கமும் கீழ்ப்படிந்தது, தேவ வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தது. தேவ மனுஷனை ஒரு தொட்டு கூட சொன்ன கூட என்ன செய்யல, பார்க்கவில்லை. அதனால் வாஞ்சையா இருக்கிறதுனால அதிலிருந்து கூட விடுதலை கொடுத்தார். அக்கினியில் நடந்ததான தேவடைய பிள்ளைகளுக்கு கூட இந்த அக்கினியிலிருந்து விடுதலை பெற்ற கொடுத்தார். காரணம், அவர் 3 பேரும் உறுதியாக இருந்தார்கள். ராஜாவுக்கும் பயப்படாதபடி, ராஜாவுடைய கட்டளை அரசாணைக்கும் பயப்படாதபடி, அந்த நெருப்புக்கும் பயப்படாதபடி, அவர் விரோதமாக உலகமே, இந்த ஊரே, இந்த பட்டணமே திறந்து வந்து இவர்களை அக்கினியில் போட ராஜாவுக்கு அதிகாரம் கொடுத்தார்கள். ஆனாலும் உலக மனுஷர்களை பார்த்து அந்த 3 பேரும் பயப்படாதபடி, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த அக்கினியிலிருந்து எங்களை விடுவிப்பா, இந்த ராஜாவுடைய அரசாணையிலிருந்து எங்களை தப்பிப்பார், நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நான் என்ன செய்ய மாட்டோம், நீங்கள் எடுத்துக்கிறதான இந்த சிலையை நாங்கள் வணங்கவே மாட்டோம். அல்லேலூயா. நாங்கள் அக்கினிக்கு எதையானாலும் பரவாயில்லை, ஆனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் ஆராதிக்க தேவனுக்கு துரோகம் பண்ண மாட்டோம். சங்கீதத்தில் 23 வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா 23 இல்லை அதில் பார்த்தீங்கன்னா காலையில் படித்தேன், நான் ஆண்டவருக்கு துரோகம் செய்வதில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அதனால் அவர்கள் நாங்கள் ஆண்டவருக்கு துரோகம் செய்ய மாட்டோம், ஆண்டவர் விட்டு நாங்கள் வேறொரு அந்நிய தெய்வத்தை நாங்கள் பின்பற்ற மாட்டோம், அந்நிய தேவனை பின்பற்றுவதற்கு வேதனைகள் பெருங்குங்கிறது நாங்கள் படித்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் இறந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நீ எடுத்துக்கிறதான இந்த சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறதான ஒரு தைரியமாக உறுதியாக அவர்கள் சொன்னதை நாம் பார்க்கிறோம். எல்லா மக்களும், எல்லா ஜாதிகார பாஷக்காரர்களும் அந்த இடத்துல அந்த ராஜா எடுத்துக்கிறதான இந்த சிலையை பார்த்து அவர்கள் மன்னன் செய்தார்கள்.
செய்ய வேண்டிய காரியங்களை செய்தார்கள். ஆனால் இவர்கள் செய்யவில்லை. ஆனால் இவர்களை தூக்கி போட்டதான அந்த ராணுவ வீரர்களெல்லாம் மறித்து போனார்கள். அந்த நெருப்பை பட்டு எரிந்து போனார்கள். ஆனால் இவர்கள் இந்த நெருப்புல நல்லா நடக்கும்போது அவரோடு கூட அவர் ஆராதிக்கிற கர்த்தர் நடக்கிறதை இந்த ராஜா கண்களால பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் பார்த்து இந்த ராணுவ ஆளுகளை கூப்பிட்டு, அதிகாரிகளை கூப்பிட்டு, எத்தனை பேர்த்த தூக்கி போட்டீங்க? 3 பேர். 4 ஆளுங்க நடக்கிறாங்களே, அவங்களால கூட நடக்கிறது யாரு? அவங்களை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் வரும்போது தேவன் இல்லை, அந்த 3 பேர் மாத்திரம் வந்தார்கள். இந்த ராஜா அவர்கள் தொட்டு பார்த்தான். அவருடைய முடி கூட பொசுங்காமல் இருந்தது, அவருடைய ஆடைகள் பொசுங்காமல் இருந்தது. அவருடைய சரீரத்தில் மேற்கிழக்கு தலையில் கால் வரைக்கும் என்னதான் ஒரு சேதமும் நெருப்பால் அவர்களுக்கு சேதம் இல்லாமல் பார்த்து ஆச்சரியப்பட்டு இந்த ராஜா மறுபடியும் அரசாணையை திரும்ப புதுப்பித்து இவரை ஆராதிக்கிற தேவனை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் பார்லிமெண்ட கூப்பிட்டு சத்தத்தை புதிதாக மாற்றி அவன் வெளியிட்டான். அல்லேலூயா. 3 பேர்த்தால இந்த நாட்டுடைய அரசாங்க சத்தமே மாற்றப்பட்டது. அல்லேலூயா. இவரை ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன். ஆனால் இந்த தேவனுக்கு விரோதமாக யார் எதை செய்தாலும் அவர் கூட எதிர்க்காமாகிவிடும் என்று சொல்லி சொல்லுகிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அதான் தேவன் சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வார்த்தையாக இருக்கிற அவனை விடுவிப்பே, இந்த அக்கினியிலிருந்து சிங்கத்திலிருந்து விடுவிப்பே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தோட்டத்தில்